மாய நதி என்று மார்பின் வழியதே. சூர்யா சாரோட ஃபேஸை பார்த்து அவரும் வணக்கம் சொன்னார். போச்சு, அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. ஐயோ, அவரை பார்த்துட்டேனே. He was saying that இந்த மாதிரி வாய்ஸ் நான் கேட்டதே இல்லை. அதெல்லாம் கனவுல நடக்கவே நடக்காது ப்ரோ. வாழ்க்கையில் இருக்கிற பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னா எஸ்பிபி சார் வந்த மூமெண்ட்ஸ். தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல எல்லாம் அந்த குட்டீஸ் எல்லாம் செம்ம டேலண்டட். எனிவே சீனியர்ஸுக்கும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுதான் பிரியா, பர்ணா, யாழினி அண்ட் பூஜா கூட. எல்லாரும் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தான் சொல்லுவாங்க. சின்ன பசங்களுக்கு நான் கொஞ்சம் நைஸா இருப்பேன், அடல்ட்ஸோட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். பிரியா கிட்ட நீங்க கேட்டா அவெல்லாம் பயப்படுவா. உங்க சீசனோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து அனிருத் அவர்கள் தான். ஸோ முடிச்சோடனே நாங்கள் என்ன நினைச்சோம்னா, கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் எல்லாரும் அவர் மியூசிக்கில் கண்டிப்பாக பாட்டு பாடிடுவாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைச்சோம். கரெக்டான சாங் வரணும். நான் ரொம்ப ஃபேக்காக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சூர்யா சார் கிட்ட பேசுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சதா? ஏன்னா ஆடியோ லான்ச் முடிக்கிறப்போ முடிகிற டைம்ல எல்லாரும் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஓகே, கார்த்திக் சார் வந்து என்ன ஸ்டேஜ்ல கூப்பிட்டாரு. அதுவே நம்ப முடியல. அங்க போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தென் கொஞ்ச நேரம் அவங்க ஸ்டேஜ்ல அவங்க பேசியிருந்தாங்க. நேரு ஸ்டேடியம்ல நடந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரமா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, அவரோட ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும்னு யோசிச்சேன், நடக்கல. பட் மேபி ஒரு வாட்டி பார்க்கணும், லைக் ஜஸ்ட் ஹலோ சொல்லணும்னு எனக்கு ஏக்கமா இருந்துச்சு. ஸோ லைக் ஓகே. சூர்யா சார் தெரியும் தானே, ஒரு 10-15 பாடி கார்டு இருப்பாங்க, செக்யூரிட்டி மாதிரி. அது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்னா கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா. நான் வந்து ஆக்சுவலி ஏர்லியர் ஆன் தி ஈவென்ட் நான் வந்து டீம் இருக்காங்க, நான் கேட்டேன், டு யூ திங்க் நான் அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் ஒரு ஃபோட்டோ கேட்டால் எடுக்க முடியுமா? இதெல்லாம் சான்ஸே இல்லை. அப்படி போனால் அப்படியே டேக்கிள் பண்ணி உன்னை அப்படியே வச்சு செஞ்சுடுவாங்க. சரி ஓகே. பட் அட்லீஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஏறினேன், மேபி ஒரு வாட்டி பண்ணான்னு. தென் குயிக்காக ஒரு பார்க்கலாம்னு சார் வந்து என்ன பார்த்தாரு. ஸோ வி குவிக்லி லைக் ஐஸ் மெட். அவர் வந்து then he held my hand and he was like, it was you're incredible, song was amazing, your voice is amazing. சொன்னா அவ்வளவுதான் போச்சு. I was like, thank you sir, I'm such a huge fan sir. thank you so much. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா என் வாழ்க்கைக்கு அது போதும். அது ஒரு பெரிய ஃபுல்ஃபில்டான மொமெண்ட். of course like I was saying right, நான் வந்து வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்தவனா, என் கல்ச்சர், நமக்கு இருக்கிற கல்ச்சர் வந்து இந்த மாதிரி படம் ஸ்க்ரீன்ல பார்த்து தான் நமக்கு உண்டு. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆக்டர்ஸ், ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆர்டிஸ்ட்ஸை பார்த்து. ஈவன் சூப்பர் சிங்கர்ல கூட என் சீசன்ல தான் ஆக்டர்ஸ் பெருசா வரல. பெரிய லைக் ஃபேமஸ் ஆக்டர்ஸ் மேபி 1 or 2 வந்திருப்பாங்க. பட் பெரிய பெரிய சிங்கர்ஸ் வரல, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வரல. ஆக்சுவலி என் சீசன்ல ஒரு ரவுண்டில் வந்து டீம் சொன்னாங்க, ஐ திங்க் அந்த டைம் என்ஜிகே ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ டீம் வந்து சொன்னாங்க, சூர்யா சார் வந்து ஒரு ஷூட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐ வாஸ் லைக், ஓ மை காட், சூப்பர், ரைட், ஓகே. இந்த லைக் சிங் சூர்யா நடித்த படத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் நான்லாம் வேற லெவலா, ஓகே நான் இந்த பாட்டு பண்ண போகிறேன், இந்த பாட்டு அவங்க டூ எக்ஸ் மச்சி ஃப்ரம் கஜினி எல்லாம். நான் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் ஐம் அ சூர்யா ஃபேன். அந்த டைம் எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கு. அப்படியே எனக்கு கையும் இல்லை காலம் இல்லை. Two days before the shoot, they're like, அப்போ சூர்யா வரல, போச்சு, அப்படியே உடஞ்சு போயிட்டேன். and then I remember நான் அந்த டீம் கிட்ட போய் நான் வந்து டைரக்டர் மேம் கிட்ட சொன்னேன், மேம் என்ன மேம் வரல, ஒரு ஆக்டராவது வந்தா நடக்கும், இல்லைன்னா அமைஞ்சா இருக்கும், இல்லைன்னா இல்லை. so upset. என் சீசன்ல மட்டும்தான் அவள் அந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஒன்றும் வரல. எனக்கு அப்படியே லைக் ஒருத்தராவது வரமாட்டாங்களா? ஐ ரியலி வாண்டட் டு see him. அண்ட் இந்த மாதிரி அவர் படத்துல அவரோட சேர்ந்து பாரு எல்லாம் கனவு ப்ரோ, என்னால நம்பவே முடியல. ஓகே ஓகே. இப்போ பாரிவேல் கண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு முக்கியமான பாடல் தான் எதற்காக மறுபடி. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுமே சொல்லியிருப்பாரு. ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாரா, இந்த பாட்டு ரொம்ப படத்துக்கு ரொம்ப முக்கியம், எமோஷன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாரா? ஸோ நான் கார்த்திக் சாரோட பேசியிருக்கேன். பட் இட்ஸ் என்ன சொல்றது, ரெக்கார்ட் பண்றப்போ சந்தோஷ் சாரோட தான் ஓகே ஐ வாஸ் ஒர்க்கிங். அந்த டைம்ல நான் கார்த்திக் சாரோட நான் பேசல. வாட் ஐ ஃபவுண்ட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பாடுறப்போ
ஐ திங்க் he told me that நான் யூசுவலா நான் பாடுறப்போ நான் வந்து ஐம் புட்டிங் ஆன் அ வாய்ஸ். நான் ஒரு வாய்ஸ் ஐம் புட்டிங் ஆன் அ வாய்ஸ், ஒரு டோன், ஒரு டெக்ஸ்சர் போடுறேன். எனக்கு அது ஒண்ணும் வேணாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் யுவர் ரோ நேச்சுரல் வாய்ஸ். இந்த பாட்டுல உன் ரோ வாய்ஸ் தான் வரணும். நீ ஒண்ணும் யோசிக்காத. நீ அப்படியே ஜஸ்ட் பாடிடு. ஃபீலோட அப்படியே பாடிடு. ஆனா அதான் நான் பண்ணேன். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சந்தோஷ் சார், நான் வந்து முதல்ல கார்த்திக் சாரோட ஃபோன்ல பேசினேன். அண்ட் தென் Zoomல நான் பேசினேன். அண்ட் he was saying that இந்த மாதிரி வாய்ஸ் நான் கேட்டதே இல்ல. அதெல்லாம் எல்லாம் கனவுல நடக்கவே நடக்காது ப்ரோ. பட் கார்த்திக் சார் எல்லாம் சொன்னாரு. and I was just thinking, oh my god, என்னையா? ஓகே, தேங்க் யூ சார். அண்ட் தென் he was saying that it was very last minute, but he said படத்துல வந்து அந்த சிச்சுவேஷன்ல பாட்டுக்கு என் வோக்கல்ஸ் இருக்கும். ஓகே. பட் அவங்க மீட் பண்ற ஆக்சுவல் பாயிண்ட், ஸோ பீப்புள் ஹூ saw the movie will know that அவங்க மீட் பண்ற ஆக்சுவல் பாயிண்ட்ல பாட்டு ஸ்டார்ட் ஆகாது. அந்த மீட் பண்ற பாயிண்ட்ல he wanted the first 2 lines of the song ரொம்ப ஸ்லோவா பாடுற மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 2 lines ரெக்கார்ட் பண்ணணும்னு அவர் கேட்டிருந்தாரு. ஸோ ஐ had to do that செப்பரேட்லி. அது பண்ணது அந்த 2 லைன்ஸ் ஸ்லோவா வந்ததுக்கு அப்புறம் தான் தென் ஆக்சுவல் சாங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு கார்த்திக் சாரோட. ஹி ஜஸ்ட் ஓகே. வாண்டட் சம்திங் ஸ்லோ. அண்ட் தென் அது பண்ணிட்டு அது கேட்டதுக்கு அப்புறம் இது பெர்ஃபெக்ட், இது செமையா இருக்கு அப்படின்னு சொல்லி he was happy with it. ஓகே. கிராண்ட் ஆடியோ லான்ச்ல பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா நீங்களும் அதான் ஃபீல் Yes. பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ முடிச்சோனே என்னென்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சது? பாடும்போது இவ்வளவு பக்கு பக்குன்னு இருந்துச்சு உங்களுக்கு அவ்வளோ பெரிய கிரவுட்ல. நீங்க இதோட கான்செர்ட் பாடியிருப்பீங்க. ஆனா இது ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட். எஸ், கரெக்ட். ஸோ நிறைய ஸ்டேஜ்ல பண்ணியிருக்கேன். பட் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி நான் பண்ணதே இல்லை. 8 to 10,000 பீப்புள் நேரு ஸ்டேடியம்ல. அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நான் பாடுனதில்ல. ஆக்சுவலி நான் பாடியிருக்கேன். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் பண்ணதில்லை. அண்ட் ஐ திங்க் முன்னாடி ஒரு வாட்டி நான் சொல்லியிருந்தேன். பட் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ப்ராப்பரா எனக்கு ஹிட் ஆகல, ப்ரோசஸ் ஆகல. ஓகே, இது பாடணும், லிரிக்ஸ் கரெக்டா பாடணும், ஏன்னா எல்லாரும் இருக்காங்க, தப்பா பாடிடக் கூடாது. இது டடடடடடா. ஈவன் சவுண்ட் செக் கூட ஒரு ஷோக்கு பண்ற மாதிரி தான் நான் சவுண்ட் செக் பண்ணிட்டு ஓகே. இருந்தேன். ஆஸ் யூஷுவல் லைக் எனி ஷோ ஐ கிவ் மை 150%. அப்படித்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஆக்சுவல் ஆடியோ லான்ச்ல இந்த பேக் ஸ்டேஜ்ல பிஃபோர் ஐ கோன் அப்படியே சைட்ல இருந்து பார்த்தேன். பெரிய பெரிய லைக் ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரும் இருந்தாங்க. லைக் நாசர் சார், சிவகுமார் சார், ஜோர்ஜ் சார், சூர்யா சார், பூஜா. I was like, ஐயோ, அப்பதான் ஐ ஹேட் அ ஃபுல் ஆன் பேனிக் அட்டாக். I was like, ஐயோ, என்னால முடியல என்ன பண்ண போறேன்? பிகாஸ் அப்பதான் எனக்கு ஹிட் ஆச்சு. அண்ட் பிகாஸ் நான் சொன்னேன்ல முன்னாடி, ஐவ் நெவர் சீன் இந்த மாதிரி ஆக்டிங் ஆர்டிஸ்ட்ஸ் இந்த மாதிரி நான் வாழ்க்கையில பார்த்தது. மேபி முன்னாடி பார்த்திருந்தா அவ்வளோ பெரிய it wouldn't have been a big deal. ஃபீல் இருந்திருக்காது. Yes, it wouldn't have been a big deal. ஆனா எனக்கு that was the first time. I was like, ஐயோ, டைமிங். I was panicking so much. Everyone was like, Punya, you need to calm down, please. ஒரு மாதிரி. Then when I went on stage, அம்மாக்கு குயிக்கா ஒரு ப்ரேயர் சொல்லிட்டு தென் I was like, ஓகே, முன்னாடி இருக்காங்க, ஜஸ்ட் ஒரு குயிக்கா வணக்கம் போட்டுட்டு பாடிடுவோம்ட்டு உள்ளுக்குள்ள பிளான் பண்ணேன். சூர்யா சாரோட ஃபேஸை பார்த்து அவரும் வணக்கம் சொன்னார். போச்சு, அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. I was like, ஐயோ, அவரை பார்த்துட்டேனே. ஸோ ஸ்டார்ட்ல ரொம்ப ரொம்ப நர்வஸா இருந்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. தென் பாட ஐ ஹேட் டு டெல் மை செல்ஃப், நோ, ப்ரொஃபஷனல். அவங்க யார வேணாலும் இருக்கட்டும், திஸ் இஸ் அ ஸ்டேஜ், யூஆர் அ ப்ரொஃபஷனல். ஸ்டேஜ்ல எப்படி நீ ஷோ பண்ணுவியோ அந்த மாதிரி தான் நீ பண்ணணும்னு ஐ ஹேட் டு டெல் மை செல்ஃப், யூ ஹேவ் டு புல் யுவர் செல்ஃப் டுகெதர்னு சொல்லிட்டு தென் ஐ கேரிட் ஆன். அண்ட் தென் இட் வாஸ் லைக் எவ்ரி அதர் ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ரொம்ப நான் யோசிச்சா, ஐயோ, இவங்க இருக்காங்க, நான் சொதப்பிடுவேன். ஸோ ஐ ஜஸ்ட் திங்க் திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் ஆடியன்ஸ். அந்த மாதிரி நான் மைண்ட்ல யோசிச்சுட்டு அங்க பின்னாடி என்னது இந்த நேரு ஸ்டேடியம் பின்னாடி இருக்கிற வாலை மட்டும் பார்த்துட்டு தானே பாடினேன். இல்லைன்னா ஐ would have freaked out. பட் who knows, மேபி இப்போ நெக்ஸ்ட் டைம் ஹோப்ஃபுல்லி இவ் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஐ won't be as nervous. ஏன்னா ஒரு வாட்டி நான் பண்ணியிருக்கேன். உண்மையை சொல்லப்போனா I have to say thanks to Santosh sir. ஏன்னா like I said, I'm a new artist. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடியோ, it's my first ever audio launch as well. So everything is new to me. அவ்வளோ ட்ரஸ்ட் கொடுத்து பாட வைக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் நடந்துருச்சு. இதுக்காக தான் லண்டன்ல இருந்து வந்து நிறைய உழைப்பு இத்தனை வருஷம் நீங்க கொடுத்துருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த ஜேர்னி நினைச்சு பார்க்கும்போது எந்த அளவுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கு. இந்த ஜேர்னில நீங்க என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறீங்க, அன்லேர்ன் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? like you said, என்ன சொல்றது, சூப்பர் சிங்கர் was 6 years ago.
ஓகே. அந்த 6 வருஷத்துல நெறைய நடந்திருக்கு. I've lost my mom, there's been corona, COVID நடந்துச்சு. And then I moved to India. And நீங்க யாருன்னாலும் கேட்கலாம். ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி ஷிஃப்ட் ஆறது வந்து இஸ் so hard. Way of life, everything, even the people, everybody's different. அது just to adjust to that way of life ஒரு 1 year எடுத்துச்சு for me at least. இப்போ நான் சென்னையில 2 வருஷமா இருக்கேன். So the first year வந்து I really struggled. ரொம்ப ஹோம் சிக்கா இருந்தேன். பிகாஸ் ஐம் ஃபுல் லண்டன் கேர்ள் தான். ஸோ இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அப்பா, தம்பி வந்து லண்டன்ல தான் இருக்காங்க. இங்க இருக்காங்க. லைக் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் த சேம், ரைட்? ஸோ to go through all this just for music, it was a very difficult decision to make. And I'm not a very patient person. So என் கசின் எல்லாம் they'd be like, look, நீங்க வந்தா that you need time to get settled in. And also chances சும்மா புண்ணியா வந்துட்டா let's give a chance அப்படின்னு நடக்காது. Obviously not. And because சூப்பர் சிங்கர் வந்து முடிஞ்சதுலேருந்து 6 வருஷமா இருக்கிறதால 4 years when I came to India, மியூசிக் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 1 இயர் இஸ் லைக் 10 இயர்ஸ் அப்படி சொல்றது. இட்ஸ் லைக் அவுட் ஆஃப் சைட், அவுட் ஆஃப் மைண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாம் வந்து ஏன்னா ஆப்வியஸ்லி சென்னையில வந்து லிட்ரலி த thousands ஆஃப் சிங்கர்ஸ், ரொம்ப டேலண்டடான சிங்கர்ஸ் இருக்காங்க. சூப்பர் சிங்கர்ல இருந்த ஃபேம் வந்து தட் வாஸ் 6 இயர்ஸ் ago. அதை வச்சு யூ காண்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். சம் பீப்புள் ஸ்டில் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நான் மறுபடியும் ஸ்க்ராட்ச்ல இருந்து போக வேண்டியதா இருந்துச்சு. ஸோ ஃபார் ஆல் பர்பஸஸ் இந்த இண்டஸ்ட்ரியில ஐம் ஒன்ஸ் அகெயின் அ கம்ப்ளீட்லி நியூ சிங்கர். அண்ட் மெஜாரிட்டிக்கு ஸ்டில் டோன்ட் நோ நான் இங்க இருக்கேன்னு. இப்ப கூட இங்க வரைக்க நீங்களும் லைக் யூ ஆர் ஷாக் தட் நான் ஆக்சுவலி ஐ லிவ் ஹியர். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் டிட் நோ தட் ஐ லிவ் ஹியர். தென் கொஞ்சம் கொஞ்சமா பீப்புள் டெல் அதர் பீப்புள் நான் இங்க இருக்கேன்னு. I started singing for people very slowly. Then Super Singer la I had trained some people, so people still remember me like that. So அந்த மாதிரி it took a very long time to get to know people. Honestly நான் இந்த வருஷம் I really was thinking, I honestly was thinking இங்க நிறைய டேலண்டடான சிங்கர்ஸ், டேலண்டட் அண்டர்ரேட்டட் சிங்கர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இட்ஸ் ரேர். நமக்கு எப்படி இது நடக்க போகுதுன்னு லிட்ரலி ஐ வாஸ் திங்கிங் திஸ் இயர். ஐ டிடன்ட் நோ தட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு, ஒரு டெஸ்டினி இருக்கு. ஐ ஆனஸ்ட்லி டிடன்ட் நோ தட் நான் சந்தோஷ் சார் மீட் பண்றப்போ இந்த மாதிரி நடக்கும். அண்ட் இட் வில் எண்ட் அப் பிகமிங் நாட் 1 song, then 2 songs, and then retro. I didn't know it would happen like that. But it is true when they say, என்ன சொல்றது, இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல தான் you have to be there. இப்போ although I love London so much, நான் லண்டன்ல இருந்தா none of this would have happened. வாய்ப்புகள் வராது. கண்டிப்பா. பிகாஸ் பிளேபேக் இண்டஸ்ட்ரியில வந்து when the music directors think we want to choose a singer or something, அவங்களோட மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். இவங்க இருக்காங்கல்ல, மேபி we should try them. அந்த மாதிரி அது அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். And you have to be here for that to happen. உங்க சீசனுக்கு அப்புறம் நீங்க ஜூனியர்ஸ்க்கு பாடல்கள் பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா கேள்விப்பட்டோம். அங்க என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டெஃபினெட்லி டீச் பண்றப்போ இட்ஸ் ஆல்வேஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு பாட்டை நீங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லி கொடுக்க போறீங்கன்னா முதல்ல யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சாங். ஓகே, உங்களுக்கு தெரியாம யூ கான்ட் டீச் அ சாங். ஸோ அந்த லெவல் ஆஃப் என்ன சொல்றது, டிசிப்ளின் ஐ லேர்ன்ட். And especially juniors வந்து அவங்க சின்ன பசங்க as well. So it's not like ஒரு adult கிட்ட சொல்ற மாதிரியும் இல்லை, அவங்களுக்கு புரிய மாதிரியும் you have to explain it as well. But அவங்க they're so talented. Oh my god, சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல அந்த குட்டீஸ் எல்லாம் செம்ம talented anyway. But so that it I learned new skills. எப்படி சொல்றது, ஸோ ஒரு பாட்டை அப்ரோச் பண்றது எஸ் ஓகே ஃபைன், பட் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, உண்மையாக சொல்ல போனா நான் புரிஞ்சு இன்னொருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றப்போ எனக்கும் அது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, அப்படியே ஐம் கன்சாலிடேட்டிங் அந்த நாலேஜ். சீனியர்ஸுக்கும் நான் சொல்லி கொடுத்திருந்தேன். அதுதான் பிரியா ஜெர்சன் அண்ட் ஆல்சோ அப்பர்ணா, யாழினி அண்ட் பூஜா கூட ஐ ட்ரெயின்ட் அட் ஒன் பாயிண்ட் as well. ஸோ இவங்கிட்டலாம் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அடல்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் சின்ன பசங்க சொல்லிக் கொடுக்குறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். இது உங்களுக்கு ப்ளஷரபுளா இருக்கும்? ஐயோ அது கஷ்டம். போத் ஹேவ் தேர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ அடல்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறப்போ
uh, I think I can be a little bit more relaxed because they've had more years of experience. நான் சொல்றது அவங்களுக்கு குயிக்கா புரியும். வித் சின்ன பசங்க வந்து அவங்களுக்கு புரியிற லாங்குவேஜ்ல நீங்க பேசணும். அண்ட் நீங்க குழந்தையாவே மாரி அந்த குழந்தைகிட்ட பேசுற மாரியே இருக்கு. சும்மாவே அந்த மாதிரி ப்ரோ. நான் வந்து எல்லார்கிட்ட அதே மாதிரி தான் நான் பேசுறது. வித் கிட்ஸ் வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். கேர்ஃபுல் இன் த சென்ஸ் தட் த வெரி ஸ்மால் கிட்ஸ். அவங்களுக்கு தேர் நாட் அடல்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எஸ்பெஷலி இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில். அவங்களோட பேரண்ட்ஸும் இன்னும் இருப்பாங்க. பட் இட்ஸ் யூ டோன்ட் அவங்கள பயப்படுத்தக்கூடாது. பயப்படுத்தக்கூடாதுன்னா வாட் ஐ மீன் இஸ் யூ ஷுடன்ட் அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடாது. இது பண்ணலைன்னா இது நடக்கும் அப்படின்னு யூ கான் சே. அவங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் யூனோ. அண்ட் ஆல்வேஸ் அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் அட் த சேம் டைம் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும் யூனோ. அண்ட் ஐ திங்க் எல்லாரும் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தான் சொல்லுவாங்க. நான் நினச்சேன் ஓகே சின்ன பசங்களுக்கு நான் கொஞ்சம் நைஸாக இருப்பேன், அடல்ட்ஸோட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். பிரியா கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அவெல்லாம் பயப்படுவா செஷனுக்கெல்லாம் வர்றப்போ. ஸோ நான் ஜூமில் தான் பண்ணேன். நான் அந்த டைமில் நான் லண்டனில் இருந்தேன். ஸோ ஜூமுக்கு வர்றப்போ பிரியாலாம் வந்து புண்ணியா ஓகே பார்த்துலாம் அப்படிதான் இருக்கும். இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் now we're really good friends. இட்ஸ் லைக் என்னால நம்பவே முடியல. பிரியா தான் நம்ப முடியல. ஷீ இஸ் லைக் திஸ். முன்னாடி உன்னெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ பயப்படுவேன் தெரியுமா? ஓ அப்படியா? ஸோ அந்த அந்த டீச் பண்ற அந்த ஜோனுக்கு போட்டா நான் வேற மாதிரி ஆயிடுவேன். பட் அதுக்கு வெளியில வி கெட் அலாங் ரியலி வெல். உங்க சீசனோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து அனிருத் அவர்கள் தான். ஸோ முடிச்ச உடனே நாங்க என்ன நினைச்சோம்னா, கண்டிப்பா ஃபைனலிஸ்ட் எல்லாரும் அவர் மியூசிக்ல கண்டிப்பா பாட்டு பாடிருவாங்க அப்படின்ற மாரி நாங்க நினைச்சோம். இன்னும் அந்த மொமெண்ட் மிஸ்ஸிங். எப்ப நடக்கும்? எதிர்பார்க்கலாமா? நல்ல ஏதாச்சும் கேள்வி. ஞாபகம் என்னன்னா ஐ திங்க் ஒரு வாட்டி ஐ ஹேவ் மெட் அனிருத் சார். அவர் ஃபார் ஹிம் ஹிஸ் எக்ஸ்பிளனேஷன் இஸ் கரெக்டான சாங் வரணும். அமையணும். யா, பிகாஸ் அவர் இப்ப பண்ற மூவிஸ் இஸ் வெரி ஹீரோ சென்ட்ரிக்ல. ஸோ ஹீ வாஸ் லைக் அந்த கரெக்டான சாங் வரணும். சும்மா ஒரு சாங் பாடுறதுக்காக பாட வைக்க முடியாது. பட் அந்த சாங் அமையணும். ஸோ ஐ கெஸ் யூ ஜஸ்ட் ஹோப் அண்ட் யூ ப்ரே தட் இட் ஒர்க்ஸ். ஏன்னா அது அமையணும். அண்ட் நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், இவங்க தான் கரெக்டா இந்த சாங்குக்கு வரும். ஸோ யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அந்த ப்ரோசஸ். ஸோ அதைத்தான் யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் யூ ஹோப். கண்டிப்பா நாங்களும் வெயிட் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சூப்பர் சிங்கர் சீசன் 7 சொன்னாலே எல்லாருக்குமே ஒரே ஒரு மொமெண்ட் கண்டிப்பா நினைவுக்கு வந்துரும். என்னன்னா எஸ்பிபி சார் காதலை காதலை பாட்டு பாடுற அந்த ஒரு மொமெண்ட். இப்ப நினைச்சு பார்த்தாலும் எங்களுக்கு அப்படியே அந்த மொமெண்ட் இன்னும் ஸ்டக் ஆகி நிக்குது. ஸோ நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்க இல்லையா? அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த மொமெண்ட் அப்படி ரீகால் பண்ணீங்கன்னா ரொம்ப Oh சூப்பரா my இருக்கும். God. That's one of that is also அந்த வாழ்க்கையில இருக்கிற பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னா எஸ்பிபி சார் வந்த மூமெண்ட்ஸ். ஹியூஜ் ஃபேன். அவர் வர்றப்போ எனக்கு அப்படி நடுங்கிட்டு இருந்தேன். அண்ட் அவருக்கு முன்னாடி பாடுறது கூட ஐ ஸ்டில் ரிமெம்பர். பிகாஸ் அவருக்கு முன்னாடி ஐ சாங் இனிமை நிறைந்த வரலாம். அண்ட் அதுவும் கூட காம்படிஷன்ல இல்லை, ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஐ வாஸ் ஆல்ரெடி சோசன் அஸ் அ ஃபைனலிஸ்ட். ஜஸ்ட் அவருக்கு முன்னாடி பாடுறேன். அது கூட என்னால் பண்ண முடியல. இதே சேம் ரெட்ரோக்கு நடந்த அதே சேம் பிரச்சனை. ஐ ரிமெம்பர் அனு மேம் இருந்தாங்க. ஐ கால்ட் அனு மேம். ஆக்சுவலி சார் எஸ்பிபி சார்கிட்ட பேசிட்டு இருந்தார். சரி வாங்க 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 வந்துட்டு லைக் மேம் என்னால் முடியாது, நான் பாட முடியாது சார். என்னடி சொல்ற இப்படி சொல்ற? லைக் என்னால் முடியாது, பார்த்த உடனே எனக்கு டென்ஷனாக இருக்கு. நான்லாம் ரொம்ப டென்ஷன் கேஸ். ஸோ ஷீஸ் லைக் அதெல்லாம் முடியாது, அதை பற்றி யோசிக்காத, நீ நார்மலாக பாடுற மாதிரியே நீ பாடிடு. ஸோ அந்த மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. தேங்க்ஃபுல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி பண்ணிட்டேன். அண்ட் ஹி லைக்ட் இட், தேங்க் காட். அது பாடுறப்போ ஒரு சரியலான மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. திஸ் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் ரியலி. அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அண்ட் தென் வெரி ஸ்லோலி மற்ற கண்டஸ்டன்ஸ் நாங்களும் கொஞ்சம் போனோம் அந்த பாட்டு பண்ணுறப்போ. கிட்ட போக போக லைக் இந்த வாய்ஸ் அது அப்படி எவ்ரிபடி வாஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு மெய் மறந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஐ வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் லைக் அந்த அந்த மாதிரி ஃபேஸை வச்சுக்கிட்டு லைக் மை காட் அமேசிங். அண்ட் சில பேர் அழுதுட்டாங்க அந்த காதலே அந்த சாங் பண்ணுறப்போ. we were all just thinking so grateful to be here and how lucky we are in the music spaceல இருக்கிறதுக்கு. அது நம்ம singers மட்டும் இல்லை, the judges, the direction team, everybody in that set felt that இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கே லைக் இட்ஸ் லைக் வாட் an amazing time to be alive. அந்த மாதிரி ஃபீலாக தான் இருந்துச்சு. wow, we get to hear this
சூப்பர். வேற என்ன வேணும் வாழ்க்கையில? அந்த மாரி ஃபீலா தான் இருந்துச்சு. ஐ ஸ்டில் கான்ட் ஃபர்கெட் தட் சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கப்புறம், அடுத்த வருஷம் ஐ வாஸ் சப்போஸ்ட் டு சிங் வித் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ஓ! ஒரு ஷோல. இட் டிட்ன்ட் ஹேப்பன் இன் தி எண்ட் பிகாஸ் ஆஃப் கோவிட் ஆப்வியஸ்லி. பட் அது எனக்கு ஸ்டில் எனக்கு மனசுல கொஞ்சம் உருட்டுச்சு. ஐ விஷ் ஐ குட் ஹவ் சங் வித் ஹிம். பட் ஹானஸ்ட்லி முன்னாடி பாடுனதே பெரிய விஷயம். அவர் குடுத்த காமெண்ட்ஸே பெரிய விஷயம். ஸோ அது ஐ ஜஸ்ட் ட்ரெஷர் தெம் வித் மை ஹார்ட். அவ்வளோதான். இப்ப சூப்பர் சிங்கரோட இனிஷியல் டேஸ்ல ஏதாச்சும் ஒரு கிரிட்டிசிசம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? ஸோ அத எப்படி கடந்து வந்தீங்க? ஐ காட் அ லாட் ஆஃப் ஹேட்ரட் ஆக்சுவலி சூப்பர் சிங்கர் டைம்ல. எனக்கு நெறைய பேர் வந்து நான் ரொம்ப ஃபேக்கா இருக்கேன்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஐ திங்க் சூப்பர் சிங்கர்ல தே கால் மீ எக்ஸ்பிரஷன் குயின் அண்ட் அப்படியெல்லாம். ஸோ தே தாட் நான் சும்மா சீன் போடுறேன். ஷோக்காக நான் சீன் போடுறேன். பட் தட் ரியலி இஸ் மீ. நேச்சுரலி தட் இஸ் மீ. ஸோ இந்த இன்டர்வியூலயே நான் ஒரு 1000 எக்ஸ்பிரஷன் குடுத்துருப்பேன். பட் தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஸோ அந்த டைம்ல ஐ வாஸ் சோ ஹேப்பி டு பி தேர். ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தேன். ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருந்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் ஹேவிங் த டைம் ஆஃப் மை லைஃப். எவ்வளோ ஓகே பாட்டு பாடணும் டென்ஷனா இருந்தாலும், ஐ வாஸ் லைக் எனக்கு ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து செலக்ஷன் ரவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணாங்க. அண்ட் த ஹோல் டைம் ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங் ஹியர் லைக் திஸ். வா! இங்க இருக்கோம். வா! சூப்பர். இதெல்லாம் டிவில பார்த்தது. வா! சூப்பர், சூப்பர். இங்க இங்க இவங்க எல்லாரும் இருக்காங்க. வா! அப்படித்தான் இருந்தேன். அண்ட் எவ்ரி ரவுண்ட் ஆஃப்டர் தட் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் இந்த மாதிரி அமேசிங் பீப்புளோட நான் இருக்கேன். நைஸ். ஐ ஹேட் நோ ஐடியா டிவியில என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. லைக் ஐ செட் நான் என் உலகத்துல இருந்தேன். ஐ வாஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஐ ஹேட் நோ ஐடியா எவ்வளோ ஃபேமஸா வந்தோம். ஐ ஹேட் நோ ஐடியா. நான் ஆச்சு என் வேலை ஆச்சு அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். பட் நிறைய காமெண்ட்ஸ் வரும் இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல லைக் திஸ் ஏன் இவ்வளோ ஃபேக்கா இருக்கிற. ஐம் லைக் ஐம் ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப். அதை நான் மாத்திக்கல. சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். பட் தென் ஐ திங்க் அதை விட்டுடுவோம். இப்போ நமக்கு அடுத்த வேலை என்ன? அடுத்த ரவுண்ட் இதை பாடணும். அவ்வளோதான். நான் ரொம்ப இப்படி என்னது குதிரைக்கு போட்ட மாதிரி அந்த மாதிரி லைக் டன்னல் விஷன். எஸ். அப்படியே ஓகே அடுத்த பாட்டு என்ன? இதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு நான் ஐ ஜஸ்ட் கெப்ட் கோயிங். பட் எஸ் தேர் வாஸ் தட் ஹேட்ரட். எனக்கு இப்போவும் கூட இஃப் ஐ புட் வீடியோஸ் சம் பீப்புள் லைக் உன் எக்ஸ்பிரஷன் ஏன் இந்த மாதிரி இருக்கு. ஐம் லைக் இப்படி தான் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? There's nothing you can do. You can't change yourself as a person because of what other people say, right? So that's I still stand by that. ஓகே. டிடி நெக்ஸ்ட் லெவல்னு ஒண்ணு நீங்களே சொல்லியிருந்தீங்க. Yes. வேற? So so Afro தான் he did the music for DD Next Level. இன்னொரு படம் நான் இமான் சாருக்கு நான் வந்து 11 அந்த படத்துல நான் தெலுங்குல பாடியிருக்கேன். அண்ட் தட்ஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா இமான் சார் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேபேக் சாங் கொடுத்திருந்தாரு. பக்ரீத் படத்துல கரடு முரடு பூவே பாடியிருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி தட்ஸ் ஆல்சோ மெலடி as well. ஸோ ஐ டோன்ட் நோ என்னன்னு தெரியல. மேபி மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நான் மெலடி பாட தான் பிடிச்சிருக்கோம். ஸோ அது ஆல்சோ வெளியில வந்திருக்கு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். சம் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து மற்றவங்க லைக் நியூ மியூசிக் கம்போசர்ஸுக்கு நான் பாடியிருக்கேன். ஸோ ஐ நாட் ஷோ வென் தட் வில் கம் அவுட். எனக்கு தெரியாது. ஐ கெஸ் இன் a way சொல்லிக்கலாம் மாயநதி தான் என் ஆடிஷன் சாங் சாருக்கு. தேசமெல்லாம் ஆளுகின்ற ஒரு படையை நான் அடைந்தேன். காலம் என்னும் வீரனிடம் என் கொடியை நான் இழந்தேன். நேரத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப அழகா உங்களோட பதில் வந்து கொடுத்தீங்களோட. தேங்க்யூ so much. தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.